சண்டேனாலே கறி குழம்பு இட்லி தான். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. அது கூட 1 டீஸ்பூன் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. இது கூட அரை மூடியிலையும் பாதி தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா வதங்கினதும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு குக்கரில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டிங்கன்னா குழம்போட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அது கூட 1 டீஸ்பூன் சோம்பு, அதே மாதிரி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி ஒரு துண்டு நல்லா இடித்து ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டு, நான் இன்றைக்கி வந்து குழம்பு தூள் எடுத்திருக்கேன். சப்போஸ் இல்லைன்னா நீங்கள் மிளகாத்தூளும் மல்லித்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். 5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதங்கினதும் ஒரு 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க, பெருசாக இருந்தால் 1 போதும். அரை கிலோ அளவுக்கு மட்டன் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாம் நல்லா வதங்கினதும் தேவையான அளவு கல்லுப்பு எடுத்துக்கோங்க. கல்லுப்பு ஆட் பண்ணும்போது டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் விளக்கெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். விளக்கெண்ணெய் ஆட் பண்ணும்போது கறி நல்லா வெந்து வரும். ஒரு 5 விசில் விட்டுருங்க. அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான மட்டன் குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் தி சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.